தலித் முரசில் ஒரு தப்பு கூட வரக்கூடாதுன்ட்டு ஆசிரியர் அவர்கள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். தப்பு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்ப்பார். மிக தீவிரமான உரையாடலை நிகழ்த்தக்கூடியவர் அவர். அவருடைய மேசைக்கு எதிரில் இருக்கிற தோழரோட தீவிரமாக பேசிக்கிட்டே இருப்பார். கண் வந்து பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன சார் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னுவார். சுந்தர் உடனே அங்கேயே பக்கத்தில் இருக்கிற சுந்தர் அந்த வேலையை அவ்வளவு மிகவும் நுணுக்கத்தோடு அந்த பணியை செய்தவர். தோழர் சொன்ன குறிப்பு கூட ரொம்ப முக்கியமானது. நம்மவர்கள் அம்பேத்கர் பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டணுன்னு ஆசிரியர் புனித பாண்டியன் அவர்கள் எதை பேசுகிறாரோ அதை செய்வார். அதை தாண்டி அவர் எதையும் செய்ய மாட்டார். தன்னுடைய ஒரே மகளுக்கு அமிழ்தினி அம்பேத்கர் என்று அவர் பெயர் வைத்தார். அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட அவருடைய ஆசிரியத்துவத்தில் மீண்டும் தலித் முரசு துளிர்ப்பது என்பது தமிழ் சமூகத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. தொடர்ந்து தோழர் அதி அசுரன் திராவிடர் தளம் அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக தலித் சுப்பையா அவர்களோட பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. எனக்கு அது நான் பேச வந்த விஷயங்கள்லாம் கடந்து வேறு சில நினைவுகள் எனக்கு உருவாச்சு தோன்றுச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா தலித் சுப்பையோட பாடல்கள் அவரோட இசை நிகழ்ச்சி, பெரியார் திராவிடர் கழகத்தோட முக்கியமான நிகழ்வுகள், மாநாடுகள் எல்லாத்துலேயும் தவிர்க்க இல்லாமல் கட்டாயம் நடக்கும். எல்லா நிகழ்ச்சியிலும் நடக்கும். அந்த மாநாடுகளில் அவர் பாடலில் பாடும்போது எதிர இருக்க கூட்டம் இன்றைக்கி மாதிரியே தான் எல்லாரும் அவங்களே கைதட்டிட்டு ஆடுற அளவுக்கு தான் அந்த பாடலாம் இருக்கும். அது இப்போ இங்கே இருக்க அளவுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கி இசை கருவிகள்லாம் அவர்கிட்ட இருக்காது. ரொம்ப எளிமையாக 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு தான் அந்த பாட்டை பாடுவார். அதிலே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மாநாட்டில் எந்திரிச்சா கைதட்ட வைப்பார். அதே மாதிரி ஒரு நிகழ்வு இன்றைக்கி நான் நேரடியாக தோழர் அறிவு நிகழ்ச்சி மூலமாக பார்த்தேன். அதில் அவர் பேசின ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு போகிறேன். 2005 அக்டோபர் 2 திருப்பூரில் குடியரசு இதழோட வெளியீடு நடந்தது. குடியரசு தொகுப்பு நூல் வெளியீடு நடந்தது 2005. அதில் அவரோட தலித் சுப்பையாவோட நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் முடித்த பின்னாடி அவர் பேசினார். அவரும் ஒரு ஒரு கருத்துரையாளராக அதில் இருந்தார். அதில் ஒரு முக்கியமான செய்தி சொன்னார். அவர் தன்னோட ஊர் முதுகுளத்தூர், அந்த பசும்பொன் பக்கம் இருக்க முதுகுளத்தூர் பகுதி தான் அவரோட சொந்த ஊர்னு சொல்கிறாரு. அங்கே இருந்து அப்புறம் வெளியேறி வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு சம்பவம் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் இறந்தப்போ தமிழ்நாட்டில் 2 அமைப்புகள் மட்டும்தான் இரங்கல் செய்தி கொடுக்காத அமைப்புகள். ஒன்று சங்கரமடம், இன்னொன்று மறவர் சங்கம் அப்படின்னு அவர் பேசுகிறார். மறவர் சாதி சங்கமும் சங்கரமடமும் தான் பெரியார் இறந்ததுக்கு இரங்கல் செய்தி கொடுக்காத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் அந்த மறவர் சங்கத்தை சேர்ந்த பல குடும்பத்தினர் கெடாவெட்டி விருந்து நடத்தி கோயிலில் பூஜை நடத்தி கொண்டாடியிருக்காங்க பெரியார் இறந்ததை. அதை அவர் சொல்கிறார். அவரோட அந்த நிகழ்ச்சியில் சொன்னார். இன்னொன்று சொல்கிறார், ஃபோட்டோ கூட எடுக்காத குடும்பத்தை சேர்ந்தவனா, என்னோடய ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் கிடையாது, ஆனால் என் வீட்டில் 2 பெரியார் சிலை இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்து மத ஒழிப்பு, ஜாதி ஒழிப்புக்கு அடிப்படையாக இந்து மத ஒழிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்காக மதமாற்றம் மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை ஆதரித்தவர் இந்திய அளவில் அம்பேத்கர் ஆதரித்தவர் பெரியார் தான். அதனால் அந்த 2 சிலை என் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் பெரியார் திராவிடர் கழகத்தோட மாநாட்டில் அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. அது பெரியார் முழக்கத்தில் இருக்குது, வீடியோவாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெரியாரிய தோழரோட பாடலோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கினது மிகவும் பொருத்தமாக இருந்தது. அதுக்காக தோழர் அறிவுக்கும் தலித் முரசு தோழர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலித் முரசு இதழை பொறுத்தவரையில் அதோட முக்கியத்துவம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சா, நான் பார்த்ததில் ஒன்று, இந்து மத ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட நாத்திகம், அதே மாதிரி ஜாதி ஒழிப்பை, இந்து மத ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட ஜாதி எதிர்ப்பு நடவடிக்கைகள், இந்த 2ஐயும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் தலித் முரசு அப்படின்னு நான் பார்க்குறேன். பெரியார் அம்பேத்கர் 2 பேரையும் இணைச்சு கொண்டு போகிறது
அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பெரியாரை கூட வெறும் நாத்திகமாக கொண்டு போகிற போக்கு இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. ஜாதி ஒழிப்பையும் கூட வெறும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த மாதிரி கொண்டு போகிற போக்கும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் தவிர்த்து ரெண்டு தளத்துலையுமே என்ன கோளாறு, என்ன சிக்கல் இருக்கோ, என்ன போதாமை இருக்குதோ அதை சரி செஞ்சு இந்து மத ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட நாத்திகம் அல்லது இந்து மத ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட பகுத்தறிவு பரப்புரை, சாதி ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட அல்லது இந்து மத ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட தீண்டாமை எதிர்ப்பு, ஜாதி எதிர்ப்பு போராட்டங்கள், இதுதான் இப்போ தேவை. அந்த தேவையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க அமைப்பு கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பதிப்பகம், ஒரு பத்திரிகை அப்படின்னா அது தலித் முரசு தான். அந்த இந்த நான் சொன்ன அந்த முக்கியமான அடிப்படையில் இயங்குகிற பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம், 1-2 கூட தான் இருக்குது, அவ்வளோதான். அது கூட இப்போ நாங்கள் இப்போ திராவிட இயக்கங்கள் நடத்துகிற விடுதலை ஆகட்டும், பெரியார் முழக்கமாகட்டும், உண்மையாகட்டும், எல்லாமே கூட எங்களுக்கே கூட தேர்தல் காலங்களில் தேர்தல் வேலைகள்லாம் வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் கூட அந்த எடுத்துக்கிட்ட இலக்கு நோக்கிய வேலைகளை கரெக்டாக போயிட்டுருக்கிறது தலித் முரசு மாதிரி தான். அந்த தலித் முரசு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தது. அது 25 வருஷத்துக்கு மேலாக இந்த பத்திரிகை சிறப்பாக நடந்து வர்றதுக்கு தோழர் புனித பாண்டியன், அவர் கூட இருக்க பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்க தோழர் கழிவின் மலர், ஜெயராணி, இந்த மாதிரி இப்போ ஏராளமான தோழர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய டீமே அவங்க கூட இருந்தாங்க. அது மாதிரி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற டீம் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட முக்கியமாக நான் சொல்லணுன்னா அவரோட குடும்பம், தோழர் கவிதா, அவரோட மகள் அமிழ்தினி அம்பேத்கர், இவங்களை நிச்சயமாக நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். என்ன காரணம்னா, அவர் புனித பாண்டியன் இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மாதிரி வேலையாக எனக்கு தெரியல. நானும் அப்படி வேலையில் தான் இருக்கேன். அதாவது அவர் நம்ம எல்லாம் பாராட்டுற நம்மவாத அறிஞர்கள், சமுதாயத்துக்கு நான் என்ன அறிஞர்னு சொல்ல, உங்களை மாதிரி அறிஞர்கள், சமுதாயத்துக்கு வேலை செய்கிற பல தோழர்கள் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன புனித பாண்டியன் தோழரோட அருமை என்ன, அவரோட தேவை என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஆனால் ஒரு சராசரி சமுதாயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சராசரி சமுதாயத்தில் புனித பாண்டியன் மாதிரி தோழருக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்பேற்பட்ட ஒருத்தரை ஒரு கணவராக இருந்து அவரும் முழு நேரமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தனக்கு எந்த நேரமும் ஒதுக்காமல் நிச்சயம் நேரம் ஒதுக்கியிருக்க முடியாது. மகளுக்கோ துணைவியாருக்கோ நேரம் ஒதுக்கி அவங்களோட நன்மதிப்பையெல்லாம் வாங்கியிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை தொடர்ச்சியாக இது வரைக்கும் வந்ததுக்கும் இனிமேலும் தொடர்ந்து அவர் அதே மாதிரி தான் இருப்பார். அவரையும் இனிமேலும் தாங்க போகிறதுக்கும் அந்த இருவருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த இதழ் நம்ம ஜாதி ஒழிக்கும் வழி, இந்த புத்தகம் 1936 ஜாத்பன் தோடக் மண்டலோட மாநாடு அதர் தொடர்பான அந்த செய்திகள்லாம் அவங்க பல தோழர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லாத இன்னொரு செய்தியும் ஒன்று இருக்குது. பெரியார் அந்த செய்தியை சொல்கிறார், 1945 சொல்கிறாரு. 1930 பெரியார் இதே அமைப்புக்கு, ஜாத்பத் தோடக் மண்டலோட அதே அமைப்புக்கு தேசிய அளவில், இந்திய அளவில் துணைத் தலைவராக அந்த அமைப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அமைப்போட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த செய்தி பத்திரிகைகளில் வருது. வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்க பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாபில் இருக்க அந்த அமைப்புக்கு பெட்டிஷன் போடுறாங்க. இவர் இந்து மதத்தை எதிர்க்கிறவர், இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறவர், இவரை போய் நீங்கள் எப்படி இந்த ஜாத்மத்தோட மண்டலோட துணைத் தலைவரை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதினதையும் பெரியாருக்கு அவங்க திருப்பி அந்த மண்டலிலேருந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. நீங்கள் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி வருது, எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அது உண்மையா, அது குறித்த விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பெரியார் சொல்கிறாரு, நான் இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லலை, இந்து மதம் அழியணும், ஒழிக்கப்படணும், அது உருவாக்கின சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கம், இதிகாசம், புராணம் எல்லாமே சேர்ந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான்னு பதில் அனுப்பிச்சிருக்காரு. பதில் அனுப்பிச்ச உடனே அடுத்த வருஷம் அவர் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். 1930 நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் தான் 36 அதே மாதிரி நம்ம அம்பேத்கருக்கு வர்றாங்க. அம்பேத்கர் அதே மாதிரி தான், ஒரு கால் புள்ளியை கூட நான் மாற்ற மாட்டேன், அப்படியே தான் பெரியார் என்ன பண்ணாரோ அது அப்படியே. இங்கே பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும்
எந்த வேறுபாடுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த மாநாட்டு உரைக்கு அவர் சொன்ன அந்த மண்டல் கேட்ட கேள்விகள், அவர் சொன்ன பதில், மகாத்மான்னு போற்றப்பட்ட அந்த காந்தி கொடுத்த பதில், இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க. அல்லது தலித் முரசு வெளியிட்ட புத்தகங்களில் இதுக்கு முன்னாடி எடிஷன்லாம் அந்த செய்தி விரிவாக இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய செய்தின்னு மட்டும் அந்த பெரியாரோட செய்தியை மட்டும் சொல்கிறேன். குறிப்பாக அதை நான் சொன்ன 45வது வருஷம் 13/1/45 பெரியார் ஒரு அறிக்கையாகவே ஒரு செய்தியாகவே கொடுக்குறாரு. இந்த நம்ம ஜாதியை ஒழிக்கும் வழி புத்தகத்தை பற்றி அவர் சொல்கிறார். இந்த கதையில் நான் சொன்ன ஏற்கனவே அந்த செய்திகள்லாம் அப்படியே சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே மண்டலில் எப்படி எனக்கு கேட்டாங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன், அப்புறம் என்னை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறார். டாக்டர் அம்பேத்கர் எழுதின அந்த புத்தகத்தை படித்தா இந்து மதம் ஒழியாமல் இந்த நாட்டில் ஜாதி ஒழிப்போ சுயராஜ்யமோ பொது உடைமையோ உருவாகாது அப்படிங்கிற செய்தி எந்த மடையனுக்கும் புரியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது எல்லாருக்கும் ரொம்ப அவரோட வார்த்தைகள் அது. இந்து மதம் ஒழியாமல் ஜாதி ஒழிப்போ சுயராஜ்யமோ இல்லை பொது உடைமையோ உருவாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எந்த மடையனுக்கும் தெரியும். அந்தளவுக்கு விளக்கமாக அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் தெளிவான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதனால் நான் அதை 4 நாளுக்கு அந்த புத்தகத்தை அன்றைக்கே அடித்து வெளியிட்டேன், 36 வெளியிட்டேன்னு 45 சொல்கிறார். இந்த ஜாதி ஒழிக்கும் வழி புத்தகத்தை காந்தியுமே வெளியிட்டிருக்கார். புத்தகத்தை வெளியிடல, ஒரு தொடரா கட்டுரைகளில் வெளியிட்டிருக்காரு. காந்தி தன்னோட ஹரிஜன் இதழில் வெளியிடுறாரு. வெளியிட்டு எதுக்கு வெளியிட்டிருக்காருன்னு அவரே சொல்கிறாரு. புத்தகத்தோட கருத்துக்கள் இந்த கட்டுரையோட கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, முழுக்க இந்த புத்தகத்தை இந்த கட்டுரையை நான் எதிர்க்கிறேன், அம்பேத்கரோட கருத்துக்களை முழுமையாக எதிர்க்கிறேன். ஆனாலும் இந்த புத்தகம் அவரோட எதிர்ப்பு கருத்துக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை மலிவு விலையில் 4 நாளுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அம்பேத்கர் 8 நாளுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. 8 நாங்கிறது இன்றைக்கி ஒரு 50 காசு மாதிரி வச்சுங்களேன். அவர் குறைச்சி சொல்கிறார், 4 நாளுக்கு போடணும், எல்லாத்துக்கும் போகணும். ஏன்னா அவர் கருத்து தப்பு, ஆனால் அந்த கருத்து தப்பான கருத்தாக இருந்தாலும் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறாரு. பெரியார் அவர் சொன்ன அந்த 4 நாளுக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 1936 4 நாளுக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த அட்டை கூட ஜாதி ஒழிக்கும் வழி இப்போ வெளியிட்டிருக்க புத்தகத்தில் அந்த முகப்பு அட்டை படத்தை அவ்வளோ அருமையான அம்பேத்கர் படம். எப்படி நான் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் பார்த்ததில்லை, அவ்வளோ அருமையான படம். அப்போ தேடி பிடிச்ச அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லை, 36க்கு பின்னாடி பல குடியரசு ஏடுகள் நான் படிக்கும் போது என்னென்னா அம்பேத்கர் படம் கிடைக்கும்னு விளம்பரமே வரும். அம்பேத்கர் படம் அதில் 5-6 பேர் படம் வரும். அம்பேத்கர் படம், பாரதிதாசன் படம், எல்லாம் வரும். அதில் குறிப்பாக அம்பேத்கர் படம், அந்த ஃப்ரேம் பண்ண படம் கிடைக்கும் அப்படிலாம் குடியரசில் விளம்பரம் வரும். அது எப்போ 40களில் அந்த குடியரசில் அந்த விளம்பரம் வரும். அந்தளவுக்கு பெரியார் இந்த ஜாதி ஒழிக்கும் வழி புத்தகங்கிறத அவ்வளோ முக்கியமாக நினச்சார். இன்றைக்கி நாங்களும் கூட நாங்கள் திராவிடத்தில் ஒரு சிறிய அமைப்பு காட்டாருங்கிற பேரில் பதிப்பகங்களை வெளியிட்டு இருக்கோம். எங்கள் இப்போ அமைப்புகளில் நிறைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை தான் உருவாக்கி பர்டிகுலராக அவங்கள்ட்ட தான் அங்கே வேலை செய்கிறோம். அவங்களுக்கான பாடத்திட்டமாக சிலதை நாங்கள் கொடுக்குறோம். அதில் முக்கியமாக 2 விஷயம். ஒன்று, நம்ம டாக்டர் ஏற்கனவே சொன்னார், முழு விடுதலைக்கான வழி, இன்னொன்று ஜாதியை ஒழிக்கும் வழி. இந்த 2 புத்தகம் புதுசாக வர்ற மாணவர்களுக்கான முதல்ல எடுத்ததுமே இந்த 2 புத்தகத்தை நீ புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அப்புறம் நீ வா உள்ள அப்படிங்கிறதான் இந்த திராவிட தளம், காட்டாறு தோழர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்திருக்க சில பல்கலைக்கழக மாணவர்கள் கூட வந்திருக்காங்க. தோழர் இளையகுமார் மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இங்கிலீஷில் வகுப்பு எடுக்க முடியாது, அவங்கள புத்தகத்தை படித்து இங்கிலீஷில் அவங்க கிளாஸ் எடுக்கணும். இந்த ஜாதியை ஒழிக்கும் வழி, முழு விடுதலைக்கான வழி, இது நேஷ்னல் லெவலில் இருக்க எல்லா மாணவர்களும் பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த 2 புத்தகத்துலேயும் நாங்கள் வகுப்புகளை நடத்தியிருக்கோம், தொடர்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு செய்தி, சாதி மறுப்பு திருமணங்கள் சாதியை ஒழிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது உங்கள் எதிரியார் மக்களா மதமா மக்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். இப்போ கடைசியாக இப்போ சமீபத்தில் வந்திருக்க ஆனந்த விகடன் பத்திரிக்கை, இப்போ அக்டோபர் 23, 25 இதில் வந்த புத்தகம். அதில் ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க, தள்ளி போடும் மாடல் அரசு அப்படிங்கிற பேரில். திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறதுனால அதை கிண்டல் பண்ணுற மாதிரி
தள்ளி போடும் மாடல் அரசு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் ஆனந்த விகடன் போட்டிருக்கு. இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்க. ஆனால் இந்த பெரியார் மண்ணில் தான் ஜாதி ஆணவ கொலைகள் படுகொலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக வந்து பல நீதிமன்றங்கள் உங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. பல சமூக செயல்பாட்டாளர்கள் பல பேர் உங்களுக்கு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் கதிர் மாதிரி பல பேர் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட 4.5 வருஷம் கழித்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அதே மாதிரி சக்தி வாகினிங்கிற வழக்கு, சக்தி வாகினி வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட், அந்த வழக்கு உங்களுக்கு மிக தீவிரமான வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம ரொம்ப 4.5 வருஷம் கழித்து பேருக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க. இந்த சட்டம் பயன்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. இது பெரியார் மண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜாதி ஆணவ கொலை நடக்கிறத வச்சு எடை போடுறதா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறது வேறு. அவங்க எதிர்பார்க்குற விஷயமே அதுதான். இது பெரியார் மண்ணா, அங்கே ஜாதி வன்கொடுமை நடக்கலாமா அப்படின்னா உடனே பதிலுக்கு என்ன சொல்லுவோம்னா வடநாட்டில் நடக்கலையா, அந்த மாதிரி நம்ம பேசுவோம். இல்லை திமுக அரசு செஞ்ச சாதனைகள் அதை பட்டியலிடுவோம். இல்லை திராவிட இயக்கங்கள் இங்கே ஜாதி ஒழிப்பு நோக்கி என்னென்ன செஞ்சாங்க அதை பட்டியலிடுவோம். அப்போ நம்ம சண்டை இல்லை நமக்கான விவாதம் இது எங்கே நடக்கும்னா இந்த ஆணவ கொலை தடை சட்டம் அதை சுற்றியே தான் விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆனந்த விகடன் எதிர்பார்க்குது. அது வந்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகோட அரசை வந்து கொச்சப்படுத்துது, கிண்டல் படுத்துது அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா இந்த சாதி மறுப்பு திருமணம் இல்லை ஜாதி ஒழிப்பு இல்லை ஜாதி ஆணவ படுகொலைகள் இது தொடர்பான விவாதங்கள் இந்த சட்டத்தை ஒட்டி மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆனந்த விகடன்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இவங்க காட்டுற அந்த சக்தி வாகினி வழக்கு 2018 நடந்த வழக்காகட்டும், இல்லை உச்ச நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் கொடுக்குற வழிகாட்டு நெறிமுறைகளாகட்டும், இது எல்லாத்துக்கும் முன்னாடியே 1936 அம்பேத்கர் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அறிவிச்சிட்டு போயிட்டார். அதுதான் ஜாதியை ஒழிக்கும் வழி. நீங்கள் அதை பற்றி பேசாமல், அதை பற்றி விவாதிக்காமல், அதை பற்றி விவாதங்களே வரக்கூடாதுங்கிறது தான் இன்னமும் கூட விகடன்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சட்டம் ஏன் முன்னாடி கொண்டு வரல, இந்த சட்டத்தை ஏன் பாஸ் பண்ணல, இது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சட்டம் வந்துருச்சு. ஏற்கனவே ராஜஸ்தான்லாம் 2019 சட்டம் வந்துருச்சு. ஹானர் கில்லிங்கை தடை செய்கிற சட்டங்கள் 2019 ராஜஸ்தானில் வந்துருச்சு. இந்த வருஷம் அதே ராஜஸ்தானில் 20 கொலை நடந்திருக்கு. NCRBயோட ரிப்போர்ட்டு தான் அது. 20 கொலை நடந்திருக்கு. சட்டம் வந்து 6-7 வருஷம் ஆச்சு. ஸோ சட்டங்கள் வந்து ஜாதி மறுப்பு திருமணங்கள், அதுக்கு எதிரான ஜாதி ஆணவ படுகொலைகளை இந்த ஆணவ கொலை தடை சட்டங்கள் தடுக்குமா அப்படின்னா தடுக்காதுங்கிறதுக்கு தான் ராஜஸ்தான் அரசாங்கத்தோட நிலை. ராஜஸ்தான் சட்டம் வந்துருச்சு, 6 வருஷம் முன்னாடி வந்துருச்சு. வந்த பின்னாடி இந்த வருஷம் 20 கொலை, பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 50 கொலை, ஹரியானாவில் 25 கொலை வரிசையாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் தமிழ்நாட்டோட பட்டியலும் வருது. 2 கொலை போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த ரிப்போர்ட் ஜூலையிலே நம்ம எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 கொலை. அது சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் அவங்க அந்த செய்தியிலே போடுறாங்க, வட மாநில பத்திரிகையிலே போடுறாங்க. தென்னிந்தியாவில் வந்து ஒப்பீட்டோட மிக மிக குறைவாக இருக்குன்னு. அதுதான் பெரியார் மண் நம்ம சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது அது இல்லை. இந்த சாதி ஆணவ கொலை தடை சட்டம் வந்து உண்மையிலேயே பயன்படுமா அப்படிங்கிற ஒரு விவாதம். எனக்கு அதை தாண்டி இன்னொரு விவாதம் என்னென்னா, இந்த ஜாதி ஆணவ படுகொலை தடை சட்டம் எதுக்காக? சாதி மறுப்பு திருமணங்களுக்காக. ஓகே, சாதி மறுப்பு திருமணங்கள் உண்மையாகவே சாதியை ஒழிக்க பயன்படுதா அப்படின்னா எனக்கு அதுலேயுமே கேள்வி இருக்குது. நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய விஷயமே அதுதான். அதைத்தான் இந்த புத்தகம் விவாதிக்குது. ஜாதி மறுப்பு திருமணங்கள் சாதியை ஒழிக்க பயன்பட்டால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான அந்த ஆணவ கொலை தடை பற்றி நம்ம பேச முடியும். நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவேன். சாதி மறுப்பு திருமணம் பண்ணாமல் அதை பற்றி நம்ம பேசுகிறது சரியில்லை அப்படின்னாக்கா நான் அதை சொல்லிக்கிறேன். முதல்ல சாதி மறுப்பு திருமணம் நான் பண்ணியிருக்கேன். என்னோட 19வது வருஷத்துலேருந்து மற்றவங்களுக்கு சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது தொடர்பான வழக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்கோம். கடுமையான இழப்புகளை அதில் சந்திச்சிருக்கோம். என்னோடய குடும்பத்துலேயும் சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் எத்தனை கேட்டகரி வச்சாலும் எல்லா கேட்டகரியிலும் நான் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் நான் இந்த கேள்வி எழுப்புறது எனக்கு உரிமை இருக்குங்கிற நான் பேசுகிறேன். சாதி மறுப்பு திருமணங்கள் ஜாதியை ஒழிக்குமானா என்னோட சேர்ந்து சாதி மறுப்பு திருமணம் செய்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் இருக்காங்க. நான் பண்ணியிருக்கேன். என்னோட காலத்தில் என்னோட தோழர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி சீனியர்கள் நான் திராவிடர் கழகத்தில் இருந்த காலங்களில் என்னோடய சீனியர்கள்
சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி பல தோழர்கள் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் என்னோட வீட்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட இந்த ஆயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்கள் இப்பயும் கூட திராவிடர் கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது இப்போ 2023 பட்டியல் கூட 2023 வருஷம் திராவிடர் கழகத்தோட தலைமை கழகத்தில் நடந்த சாதி மறுப்பு திருமணங்களோட பட்டியல் வெளியிட்டாங்க. 1560 திருமணம் நடந்திருக்கு மொத்தமாக திருமணங்கள். அதில் 1216 திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்களாக பெரியார் திடலில் இங்கே சென்னையில் மட்டும் நடந்த திருமணங்கள். இது இன்னும் ஒவ்வொரு அமைப்பும் திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடம் இதெல்லாம் சேர்ந்து அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க எல்லாமே செய்கிற சாதி மறுப்பு திருமணங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சுமாராக 10,000க்கு மேலே வரும். 10,000 திருமணத்துக்கு மேலே இந்த நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ திருமணங்கள் நடந்திருக்கு. சாதியோட ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் அசைச்சு பார்த்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். நான் அதுக்கு தான் நான் பண்ணதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானே பண்ணியிருந்தாலும் என்னோட தோழர்களே பண்ணியிருந்தாலும் ஜாதியில் இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கலை. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணேன், 26 வருஷம் ஆச்சு. ஒருவேளை எனக்கு குழந்தை இருந்தால் இப்போ நான் வேறு வழி இல்லாமல் என்னோட ஜாதிக்கோ இல்லை என்னோடய துணைவியாளர் ஜாதிக்கோ நான் தேடி போக ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா பெண் கிடைக்காது அல்லது மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த அல்லது சமூகத்தோடு அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால நான் இங்கே சாதிய சமூகத்தோட சமரசமாகிற சூழல் எனக்கே வந்திருக்கும். எனக்கு குழந்தை இருந்தால் வந்திருக்கும். ஏன்னா என்னோட சேர்ந்து நான் சொன்னல 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி சாதி மறுப்பு திருமணம் பண்ண பல தோழர்களோட குடும்பங்களை நான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் தோழர்கள் சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் பண்ண 90% தோழர்கள் அவங்க மீண்டும் அடுத்த ஜென்ரேஷன் சொந்த சாதிக்குள்ளே தான் போகிறாங்க. ஒன்று யார் ஆண் ஆதிக்கத்தோடு இருந்தால் ஆணோட ஜாதிக்கு போயிடுறாங்க, பெண் ஆதிக்கமாக இருந்தால் பெண்ணோட ஜாதியோட சமரசம் ஆயிடுறாங்க. இது தோழர்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நடத்தி வைக்கிறமே ஒரு 10,000 திருமணங்கள், ஆண்டுக்கு 10,000 திருமணம் பண்ணி வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த திருமணங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. இதில் ஒரு 10% மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குன்னா, இப்போ என்னோட துணைவியார் குடும்பமே பார்த்திங்கன்னா அவங்க 3வது தலைமுறையாக சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. அவங்களே எனக்கு தெரியும். அவங்களும் பல தோழர்கள் திராவிடர் கழகத்தில் இருக்காங்க. 3 தலைமுறையாக பெரியார் காலத்துலேருந்து 3வது தலைமுறையாக 4வது தலைமுறையாக சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் பண்ண முடியுது? ஏன் இந்த ஜென்ரலாக பண்ணிக்கிட்டு ஒரு 10,000 திருமணம் நடக்கிற அந்த 10,000 பேர் ஏன் அடுத்த ஜென்ரேஷன் போய் சொந்த சாதிக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் அதைத்தான் இந்த புத்தகம் பேசுது. இந்து மதத்தோட சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களோட ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்காமல், இந்து மத சாஸ்திரங்களோட புனிதத்தன்மை அதை அதிர்ச்சிக்குள்ளாக்காமல், நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாலும் சரி, எவ்வளோ புரட்சிகர திருமணம் பண்ணாலும் சரி, மீண்டும் இந்து மதத்துக்குள்ளே தான் போய் ஜாயின் பண்ணுற நிலைமை தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது. அதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு. நீங்கள் இந்து மதத்தை தகர்க்காமல், இந்து மதத்தோட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு பொது புத்தின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொது புத்தியில் நீங்கள் வெடிகுண்டு வைக்காமல் நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறது பயனில்லை. அதை நான் நேரடியாக பார்க்குறேன். நேரடியாக லட்சக்கணக்கான தோழர்கள் வழியாக பார்க்குறேன், ஆயிரக்கணக்கான தோழர்கள் வழியாக பார்க்குறேன். ஸோ சாதி மறுப்பு திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லான ஜாதி ஒழிப்பு கருவியாக மாறணும். இந்த தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் வலிமையான கருவியாக மாறணும். ஆணவ கொலை அதை தடுக்கிறதுக்கான சட்டங்கள் மிகப்பெரிய கருவியாக மாறணும். அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டியது இந்து மதத்தை ஒழிப்பது. இந்து மதத்தை ஒழிப்பதுனா இந்து மதம் உருவாக்கி வச்சுருக்க சாஸ்திரம், சம்பிரதாயம், பண்பாடு, பழக்க வழக்கம், தினசரி வாழ்க்கையில் இருக்கிற நாம் எடுக்கிற நடவடிக்கைகள், முடிவுகள், நம்மளோட சிந்தனை முறை, இது எல்லாத்துலேயுமே இருக்கிற இந்து மத கூறுகள் அடியோடு அழியணும். அதை அழிக்கிறதுக்கான பரப்புரைகள் மிக அதிகமாக நடக்கணும். அது நடக்காமல் நம்ம எத்தனை சாதி மறுப்பு திருமணம் பண்ணாலும் மீண்டும் மீண்டும் உள்ளவ தான் போவோம், இந்து மதத்துக்குள்ளே தான் நம்ம போவோம். இந்த பயிற்சி உள்ள குடும்பங்கள் இந்து மதத்தோட சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் எதுக்கணும், அது வெறும் குப்பை அப்படிங்கிற தெளிவு உள்ள
பல சுயமரியாதை சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் வெற்றிகரமாக இருக்குது. அதையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அதனால் இந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது நான் படிக்கும்போது நான் சொல்ல வேண்டிய விஷயமா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். மீதி எந்த விஷயமா இருந்தாலும் அம்பேத்கர் பார்த்திங்கன்னா ஒரு லேப் டெஸ்ட், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தான் அந்த புத்தகம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தான். நீங்கள் அதை வச்சுட்டு இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கோர்ட்டோட வழிகாட்டு நெறிமுறையும் வேண்டாம், எந்த எக்ஸ்பர்ட்டோட வழிகாட்டு நெறிமுறையும் நமக்கு வேண்டியதில்லை. மிகச்சிறந்த வழிகாட்டு நெறிமுறை ஜாதி ஒழிக்கும் வழி. அதை படிப்போம், அதை பரப்புவோம். அதுதான் இந்த சாதி மறுப்பு திருமணங்களாகட்டும், சாதி ஒழிந்த சமுதாயமாகட்டும், சமத்துவ சமுதாயம் உருவாகிறதுக்கான வழி இந்த ஜாதி ஒழிக்கும் வழி புத்தகம்தான். இந்த புத்தகத்தை நம்ம பாராட்டி பேசுகிறதோடு நிறுத்திட முடியாது. இதை அடுத்தடுத்து நிறைய புத்தகங்களை வாங்கி மக்களுக்கு பரப்பணும், அதை படிக்க வைக்கணும். பரப்புறதோடு நம்ம நின்றோம். ஏற்கனவே பெண்ணியின் அடிமையானால் புத்தகத்துக்கு அந்த நிலைமை தான் வருது. லட்சக்கணக்கான புத்தகங்கள் அந்த புத்தகம் விற்றுருக்கு. பெண்ணியின் அடிமையானால் நூல் 2 லட்சம் 3 லட்சம் இப்போ சமீபத்தில் ஒரே பதிப்பகம் 1 லட்சம் புக்கை வெளியிட்டாங்க. திராவிடர் கழகம் பல 40லேருந்து தொடர்ந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. பல லட்சம் புத்தகம் போனாலும் கூட அந்த புத்தகத்தை எத்தனை பேர் படித்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைமை இந்த புத்தகங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இந்த புத்தகங்களை அதிகமாக பரப்பணும், படிக்க வைக்கணும். இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் அதிகமாக விவாதிக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். முதல் கட்டமாக நாங்கள் இதை பரப்பணும் அப்படிங்கிற தளத்தில் கோவையில் வர்ற நவம்பர் 26 ஒரு விழா வச்சுருக்கோம். திராவிடர் வாழ்வியல் விழா அப்படின்னு ஒரு விழா வச்சுருக்கோம் திராவிட தளம் சார்பாக. அதில் இந்த புத்தகத்தையும் வெளியிடுறோம். அதே மாதிரி இந்த புத்தகத்தோட மொழிபெயர்ப்பாளர், அதை மொழிபெயர்ப்பு யாருன்னே சொல்ல முடியல, அந்தளவுக்கு தோழர் நண்பர் தாயப்பன் அவர்களோட மொழிபெயர்ப்பு சிறப்பாக வந்திருக்கு. நான் இது சிறப்பாக வந்திருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புத்தகத்தை என்னோட பொண்ணுங்களுக்கு கொடுத்தோம் படிக்க சொல்லி. படிச்சுட்டு நீங்கள் எழுதின கட்டுரையை விட இது ஈஸியாக புரியுது அப்படின்னு நான் நேரடியாக கட்டுரை எழுதினேன், தமிழில் நேரடியாக கட்டுரை எழுதினேன். அதை படிக்கிறாங்க, இந்த புத்தகத்தையும் படிக்க இது ஈஸியாக இருக்குமா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக ஒரு மொழி மாற்றம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இயல்பான நடையில் அந்த புத்தகம் வந்தது. இப்போ சில பேர் அதுக்காக அவருக்கு வெறும் நன்றின்னு சொல்கிறத விட அவர் பிறந்த அதே திண்டுக்கல்லில் இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நடத்துவோம். திண்டுக்கல்லிலையும் கோவையிலையும் இந்த ஜாதி ஒழிக்கும் வழி நூலோட அறிமுக விழாக்கள் நடத்துவோம். இங்கே திண்டுக்கல்லேருந்து தோழர் யாழினியும் மணிமாறன் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க சார்பாகவும் அந்த செய்தியை சொல்லிக்கிறேன். திண்டுக்கல்லில் குடிப்பாளர் வத்தலகுண்டு அந்த பகுதியில் இந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழாக்களை நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.